நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பேருந்து பயணிகளுக்கு அவசர அறிவிப்பு. தயவு செய்து அவதானமாக இருக்கவும், இலங்கையின் பல இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. அம்பாந்தோட்டையில் சூதாட்ட விடுதி போலீசாருடன் மோதல், 3 கைது. வெளிகந்த பகுதியில் கோர விபத்து, 2 பரிதாபமாக உயிரிழப்பு. இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய துணை ஜனாதிபதி. நாடு முழுவதும் களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான போலீசார். தேடப்படும் நபர்களுக்கு கடுமையாகும் சட்டம். யாழ்ப்பாணத்தில் கைத்துப்பாக்கி மீட்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் அறவிடப்படும் பேருந்துகள் குறித்து 1955 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாட்டு பணிப்பாளர் செரின் அத்துகோரல தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் பயணிகளுக்கு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். பண்டிகை காலங்களில் அனுமதி பத்திரமின்றி பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் இருக்கக்கூடும். அத்தகைய பேருந்துகள் பயணிகளை சுரண்ட வாய்ப்புள்ளது. அவ்வாறு அனுமதி பத்திரமின்றி கொழும்பில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருந்த 7 பேருந்துகளை நேற்று சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்க முடிந்தது. இந்நிலையில் அந்த பேருந்துகளை அந்த இடத்திலேயே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களுக்கும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களுக்கும் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் குறித்த பகுதி மக்களை தயவு செய்து அவதானமாக அறிவுறுத்தியுள்ளது. குறித்த பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அம்பாந்தோட்டை சூரியவிவ ஹோன் கெட்டியார பகுதியில் சட்டவிரோத சூதாட்ட விடுதியொன்றை சுற்றி வளைக்க சென்ற போலீஸ் அதிகாரிகள் 2 மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோன் கெட்டியார பகுதிக்கு சூதாட்ட விடுதியொன்று இயங்கி வருவதாக சூரிய வெப்ப போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று விசேட போலீஸ் குழு ஒன்று அங்கு சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளது. இதன்போது அங்கு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த கும்பல் ஒன்று சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் 2 அதிகாரிகளை தாக்கி அவர்களது கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் சிகிச்சைக்காக சூரியவிவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் மீது தாக்குதல் நடத்தியமை மற்றும் கடமையை செய்யவிடாது தடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் சூரியவெவ, வெளியேற மற்றும் தர்மிகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து சூரியவெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வெளிகந்த சுசிரிகம பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியில் அதிவேகமாக பயணித்த சொகுசு பேருந்து ஒரு மோட்டார் சைக்கிளும் சுசிரிகம பகுதியில் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தின் கோரத்தினால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்கள் சுசிரிகம பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் மற்றவர் காலை பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் எனவும்
அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் கவனக்குறைவான செலுத்துகை காரணமாகவே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பொலனறுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் எதிர்வரும் 19ஆம் தேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இதன்போது 2 நாட்கள் இலங்கையில் தங்கி வடக்கு கிழக்குக்கு பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை எண்ணெய் தாங்கி திட்டம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு திட்டங்களை அவர் பார்வையிட உள்ளார். முல்லைத்தீவு, தெனியாய மற்றும் புத்தளம் ஆகிய இடங்களில் 3 மருத்துவமனை திட்டங்கள் உள்ளிட்ட இலங்கையில் இந்திய நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் பார்வையிடுவார் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையே பல புதிய உடன்பாடுகளும் கையெழுத்திடப்படும் என்று அவர் கூறப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி சூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தமிழ் மற்றும் மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனும் இந்திய துணை ஜனாதிபதி பேச்சுக்களை நடத்தவுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலங்களில் மக்களின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு மாகாணத்திலும் சுமார் 20,000 போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நடமாடும் போலீஸ் ரோந்து பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்த பாதுகாப்பு சேவைக்கு கூடுதலாக வாகன விபத்துகளை தடுப்பதற்காக போலீஸ் அதிகாரிகள் இரவும் பகலும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கு பாதுகாப்பு படைகளும் ஆதரவளிக்கும் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வசந்த ரொட்ரிகோ குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளால் தேடப்படும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த பாதுகாப்பு திட்டத்துக்கு போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளிடமிருந்தும் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் இன்றைய தினம் வீடொன்றில் இருந்து கைத்துப்பாக்கி ஒன்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி எதற்காக வைக்கப்பட்டிருந்தது, ஏதேனும் குற்ற செயல்களுடன் இதற்கு தொடர்புள்ளதா அல்லது வேறு எவரிடம் இருந்தாவது இது கைமாற்றப்பட்டதா என்ற கோணத்தில் இளவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.